வணக்கங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். தோசைக்கல்ல வந்து எண்ணெய் போட்டு தடவுறதுக்கு நான் வந்து கேரட் வந்து சாய்ஸாக எடுத்து பண்ணுறேன். நம்ம யூசுவலாக பண்ணுறது வெங்காயத்தை வச்சு பண்ணுவோம். ஸோ அந்த நான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? சில பேர் துணியை வச்சுமே எண்ணெய் போட்டுட்டு தோசை ஊற்றுவாங்க. இப்போ வெங்காயம் போடும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, அந்த வெங்காயம் வந்து ஹீட் ஆகிட்டோடனே தோல் உறிஞ்ச மாதிரி ஆகிடுது. ஸோ கைக்குமே சூடு வருது. அதனால் கேரட்டை நுனியில் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு தோசைக்கல்லில் எண்ணெய் போட்டுட்டு தோசை ஊற்றலாம். ஸோ அது ஒரு டிப்ஸாக எனக்கு தோணுச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து முட்டை தோசை போடுறேன். ஸோ க்ரீன் தோசையோடு சேர்த்து முட்டையில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு சேர்த்து முட்டை தோசை போட்டிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு சட்னி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை சட்னி. என்னங்க பொட்டுக்கடலை சட்னி க்ளீனாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. 2 3 கொத்தமல்லி தழை போட்டேன்.